வந்திக்குது வந்திக்குது. சரி, இவ்வளவு நேரம் உங்களை தேடுற ஒரு பேர் இல்லை. ஒரு வண்டியில தான் வருது. சரி ஹசரத். ஓகே, நான் கடைசியா பார்த்த பாடத்துல ஸ்டார்ட் பண்ணோம். உங்களுக்கு 2 3 வேலையில் தரப்பட்டுச்சு. ஓகே. ரெடி ஆயிட்டு வந்திருப்பீங்க. முதலாவது அடையாளங்கள் பாடம் இது. போன அதுல சில சில பிழைகள் அந்த பாடம். இப்ப அந்த பாடத்துக்கு வரும். பிஸ்மில்லா ஓண்டா ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த வண்டத்துக்கு ஹலோ சொல்லுங்க. ஓண்டா வர வர ஓதி கொண்டு போங்க பாப்போம். நான் கேக்குது இல்ல. ஹலோ சவுண்ட் கேக்குதா? இப்ப கேக்குது. உங்களோட அடையாளங்கள் பாடத்துல கடைசியா நாங்க பார்த்தது பார்த்தோம். அந்த ஒர்க்கை திருப்பி ஒருக்கா பார்த்துட்டு போவோம். ஒவ்வொன்றா வர வர நீங்க செல்ஃப் போகலாம். ஓகே. பாக்ஸ் வந்திக்குதா? பாக்ஸ் வந்திக்குது. பத்தக மத்து சரியா? பத்தக மத்து கசரத்தைன் லம்மத்தைன் லம்ம மத்து சுக்கூன் சொல்லி பத்தக மத்து. அதுக்கப்புறம் லம்ம மத்து பத்தக துன் கசர மத்து பத்தக தைன் லம்ம துன் 14 பேர் வந்துட்டு அவசரப்பட நான் சொல்லி பழகிறேன். எப்படி சொல்றேன் சொல்லி. கசர தைன் இப்படி அவசரம் ஒண்ணா எல்லாம் பிள்ளையா பேசிடும். திருப்பி சொல்லணும். சரியா சொல்லிட்டு கஷ்டம். அப்போ முதல்ல சொல்றேன். சரி. பத்தஹத் மத்து கசர தைன் பத்தஹ தைன் பத்தஹ மத்து மத்து பத்தஹ மத் கொஞ்சம் தடம் மாத்தம். அதான் பிரச்சனை. அதுதான் நான் உங்களுக்கு பிராக்டிஸ் இல்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் வந்தேன். அது இன்னைக்கு டக்குன்னு போன் போகுது சொல்லக்கொள்ள. சொல்லலையா? அப்ப நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். நீங்க உங்களோட வீடியோ பிளே பண்ணி கொண்டு தான் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் நான் ஒவ்வொரு வர வர உங்களுக்கு சொல்லி பழகிடும். எல்லாத்தையும் ஸ்கிரீன்ல வச்சுக்கொண்டு சரி சரி எல்லாத்தையும் ஸ்கிரீன்ல வச்சுக்கொண்டு சொல்லி பழகினா அவங்களுக்கு சொல்லி அதுக்கு பேர் பிராக்டிஸ் அல்ல. அது நீங்க சும்மா சொல்லி பார்த்து வர மாட்டேங்க. அது உங்களோட சும்மா ஒரு பாடத்துக்கு வந்தீங்க. அப்படி இல்லை. நீங்க வர வர சொன்னதான் எங்களுக்கு வர வர அதுல இடங்கள் ஞாபகத்துல சரியாயிக்கும். அல்லது பிரச்சனை தான். சரி சரி ஹசரத். இப்ப நான் சொல்றேன். பத்தஹ மத்து கசரத்தைன் பத்தஹ மத்து பிள்ளையா சத்து சரி சுக்குன் லம்ம மத்து பத்தஹத்து லம்ம மத்து பத்தஹத்துன் ஒரு நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு 4 விஷயங்கள் பிறன்னு நான் சொல்லணும் இல்லையா? அதுல முக்கியமான ஓட்டை இருப்பேன். ஒரு பாக்ஸ்ல 4 டிப்ஸ் சொல்றீங்க. நான் உங்களை சொல்லி விளங்கப்படுத்தினேன் எப்படி சொல்லணும் சொல்லி. உதாரணத்துக்கு கஸ்ரத்தைனி லம்மத்தைனி சொல்லணும். ஷத்து ஃபத்ஹு மத்து லம்மு மத்து ஃபத்ஹத்துன் கஸ்ரு மத்து ஃபத்ஹத்தைனி லம்மத்துன் கஸ்ரத்துன் லம்மத்துன் ஷத்து கஸ்ரத்தைனி. நிறுத்தி நிறுத்தி சொல்லணும். சரி லம்மு மத்து சரி ஹசரத். நான் உங்களுக்கு அடுத்த ஃபத்ஹத்துன் கஸ்ரத்தைனி லம்மத்தைனி எங்கேயும் ரிப்பீட் ஆக இருக்காது. அப்ப வரலையே சரியா பாடம் பிராக்டிஸ் பண்ணிடல. பண்ணினேன். இப்ப நான் இப்ப ஒரு 2 கிழமையாவது கிளாஸ் செஞ்சு சும்மா இது ஒரு 5 நிமிஷம் தடுமாத்த பிராக்டிஸ்ல தடுமாத்த வைக்கப்படாது. பிராக்டிஸ் அந்த வீட்டுல நான் வேற இடத்துல இருந்து இது ஓதுறேன். அது நான் அடுத்து அதுக்கு போய் மத்தது எனக்கு இது சொல்லி கேள்வி. எனக்கு அடுத்த இன்ஷால்லா கட்டாயம் அடுத்த கிளாஸ் சொல்றேன். அடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னைக்கு ஓதி தந்தத. இதுக்கு அடுத்த பாடம் என்ன பார்த்தோம்? நாங்க பார்த்தோம் அந்த நிப்பாட்டுற இடங்கள்டா சரியா சொல்லணும்.
நிப்பாட்டுற இடங்கள் சொன்னா நாங்க எந்தெந்த இடத்துல அத நாங்க ஓதுறத நிறுத்தணும்ன்றது எப்படி எப்படி இந்த Ranipet is an industrial town and the administrative headquarters. பெய்திருச்சா? ஹலோ, கேக்குதா சார்? ஓ கேக்குது, சொல்லுங்க. கடைசியா படம் என்ன? ஓ, கடைசியா பார்த்தது நாங்க குர்ஆன் இறுதியாக வசனத்துல இறுதியில இது வந்தா நாங்க நீட்டி ஓதணும். அடுத்தது நாங்க இல்ல குண்டுத்தே நீங்க ஒரு சரியா படிச்சது ஒரே ஒரு தலைப்பு தான், நீ தலைப்பு இன்னும் சரியா வரல. தலைப்பு வசனத்தின் இறுதியில இந்த குண்டுத்தே வந்தா அதுதான் படிச்சோம். சரியா? நீங்க சொல்லிங்க 100ல 1. நான் கேக்குறேன் அந்த 100 தலைப்பு மொத்தத்தை சேர்த்த தலைப்பு என்னன்னு கேக்குறேன். நீங்க சொன்ன விஷயம் மூன்று முறைகள். என்ன 3 முறைகள் வருதா? முதலாவது வசனத்துல இறுதியில் அலிஃப் லம்மா மத்து. அதான் பிரச்சனை இல்ல, பாத்தீங்களா? அடையாளங்கள் தான் பிரச்சனை. 3 பிள்ளை 2 பிள்ளை இப்ப 2 குழம்பிட்டு சரியா வந்துட்டு 1 குழம்பத்துல போயிடுது. அப்போ எப்படி குர்ஆனை தேடினீங்களா? 3 முறைகளை பேசிட்டு தேடினீங்களா? குர்ஆனை தேடி அப்ப தேடினா சரியா தேடி அந்த பாடம் ஞாபகம் தெரியுமே. என்னென்ன தேடினீங்க? ஒவ்வொரு கேள்வியா கேட்கறப்பதான் இப்ப குர்ஆனை போட்டு கேட்டு நீ குழம்புவீங்க எப்படி நீ பாட்டுறேன்னு சொல்லி. குண்டு தேய பெரிய தேயாக்கி குண்டு தேய பெரிய தேயாக்கி சரியா குண்டு இல்ல பெரிய தேயாக்கி அதுக்கு ஒரு சுக்குன் வச்சு நிறுத்துற நேரத்துக்கு ஒரு சுக்குன் வச்சு நிறுத்தணும் இல்லையா? பெரிய தேயம்பிளே இங்க பெரிய தேடி வசனத்தின் இறுதியில குண்டு தே வந்தா அந்த அத குண்டு பெரிய தேய் பிள்ளையா? பெரிய தேய் இல்லையே, பாத்தீங்களா? சரி, முதலாவது சரி, மூணாவது என்ன? முதலாவதுல நீங்க தடுமாறுனீங்க, 2வது பிள்ளையா வந்துட்டு, மூணாவது என்ன? மூணாவது முறை என்ன? மூணாவது முறை ஓதும் போது வசனத்துல இறுதியில இந்த குண்டுத்தே வந்தா அத பெரிய தேயாக மாற்றிதான் நான் ஓதினேன். பெரிய தேயாக மாற்றி ஹே தேயா ஹேயா இது ஹே. அப்ப நீங்க எப்படி தேடி பாத்தீங்க? எத்தனை தேடி நீங்க ஓடலையே? ஒவ்வொரு உதாரணத்திலையும் எத்தனை, ஒவ்வொரு முறையிலையும் எத்தனை? 3 நீங்க 3 தேடினீங்க குர்ஆன்ல? அதுல குர்ஆன்ல 3 தேடல்ல, 1 2 4 தேடினேன். தேடி ஓதி பாத்தீங்க அப்படியா? முதலாவது பிரச்சனை பலே எப்படி எடுத்த ஓதலே நீங்க அதே தடுமாற்றம் வரும். கொண்டு அடையாளங்களை தடுமாற வரும் ஓத போக்குள்ள. 2வது ஓதிட்டு அரவாசியில் அப்படி நிக்கணும். ஏன்னா வசனத்தை முடிக்கிறே அப்படின்னு தெரியாது, அங்க போயிட்டு அடுத்த குழப்பம் வரும். எப்படி வந்தா எப்படி நிப்பாட்டணும் சொல்லி பிரச்சனையா போயிட்டு. அத நான் முதலாவது ஓதினது வசனத்துல இறுதியில வசனத்தின் இறுதியில வசனத்தின் இறுதியில பத்தக மத்து லம்மத்தைன். அப்படி ஒன்று இல்லையே, லம்மத்தைன் வராது. லம்ம மத்து மத்தும் வராது. நாங்க அந்த அடையாளங்களை ஞாபகப்பட்டு சேர்ந்து இங்கதான் பிரச்சனை. இப்ப வசனத்துல கடைசியில என்ன அடையாளம் வந்தா எப்படி ஓதணும் என்ற பகுதி மறந்துடும். நீங்க ஒவ்வொன்றுலையும் 10 தேடுங்க, அல்லது உங்களுக்கு அடுத்த பாடத்துக்கு போறது அநியாயம். நான் படிப்பிச்சு பேத்திடுவோம், ஆனா உங்களுக்கு கடைசியில 0வா தான் ஒன்றும் தெரியாம எங்களுக்கு அது சப்ஜெக்ட்ல 10 தேட சொல்றீங்க. ஒவ்வொன்றுலையும் நீங்க 10 தேடணும். நான் 3 மெத்தட் படிச்சுக்கிறோம். முதலாவது மெத்தட்லயே 3 இஞ்சுது.
3 முறைகள் படிச்சிக்கிறோம். குர்ஆன வசனத்துல இறுதியில அல்லது வசனத்துல இடையில இதை எப்படி நிப்பாட்டினாலும் நிப்பாட்டுற டைம்ல எப்படி நிப்பாட்டணும் என்றத 3 முறைகள் படிச்சிக்கிறோம். அந்த 3 முறைகளும் இல்லைன்னு சொன்னா எங்களுக்கு குர்ஆன ஓதுறது சாத்தியம் இல்லை. எங்களுக்கு ஓத தெரியாதுன்னு அர்த்தம். நாங்க சும்மா வாசிச்சுட்டு போவோம். குர்ஆனுக்குரிய அமைப்பில் நாங்க ஓத மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு எப்படி வசனத்துல நிப்பாற்ற ஒழுங்கு அல்லது வசனத்துல இடையில நிப்பாற்ற ஒழுங்குங்கிறது வெறுமனே குர்ஆன ஏனைய இடங்கள்ல ஓதுறதை விடவும் வித்தியாசமான உண்டு. அந்த இடம் சரியான முறையில நிறுத்தப்படலைன்னா அது பெரிய பாவமா அமையும். ஏன்னா எங்களுக்கு நாங்க பிழையா ஓதிடுவோம் அல்லது பிழையான மெதை நிப்பாடிடுவோம். அப்படி நிப்பாட்டினா வேற ஒரு மீனிங் அந்த இடத்துல கொடுக்க வேண்டி வரும். எனவே நாங்க உங்களுக்கு குர்ஆன முழு குர்ஆனையும் 6666 வசனங்களில் உள்ள குர்ஆன மிச்சமே சிம்பிளாக 3 மெத்தடுக்குள்ளால நிப்பாட்டுறது. அது மூன்றும் எங்களுக்கு சும்மா ஒரு கிளியர் ஆகிக்கணும். சும்மா நான் கேட்டா ஜஸ்ட் இந்த மாதிரி குழப்பத்துல டென்ஷன்ல பாஞ்சு கொண்டு பிளட்டி கொண்டு பிழையாகி கொண்டு குழப்பி கொண்டு செல்லாம நார்மலா இதான் முதல், இது 2வது, இதான் 3வது, இதான் இதுல விஷயம், இப்படியெல்லாம் வந்தா இப்படியெல்லாம் நிப்பாட்ட நாங்க சும்மா ஜஸ்ட் நார்மலா செல்றது நான் தெரிஞ்சுக்கணும். ஏன் அதென்றால் எப்ப நார்மலா செல்ல தெரியுதோ அப்பதான் எங்களுக்கு நார்மலா ஓத கொள்ளை நார்மலா ஓதிலும் அல்லது நோம்பு ஓத கொண்டு போகல அந்த இடத்துல நாங்க திருப்பி என்ன செய்யணும், டென்ஷன் ஆகும். சரிதான். நல்ல விளங்கினா தானே ஓதையிலும் சரி. அந்த 3ஐயும் சரியா எடுக்கிறது முக்கியம். அதே மாதிரி 3லயும் நிறைய நீங்க தேடி பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அப்பதான் இப்ப விளங்கிச்சு சார். அந்த இப்பதான் எனக்கு விளங்கிச்சு சரியா. சரி சரி. கிளாஸ் ரெக்கார்டோ கேட்டா விளங்கும். நான் இதே தான் திருப்பி சொல்லிக்கிறேன். இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்க விளங்கி சொல்றீங்களே இதே சரி. முதலாவது முறையில என்ன சொன்னோம் என்றால் வசனத்தில இறுதியில நாங்க எந்த இடத்துல நிப்பாட்டோம் அந்த இறுதி எழுத்துக்கு ஃபத்ஹு மத்து அல்லது ஃபத்ஹத்தைன் அடையாளங்கள் ஆல்ரெடி பாடம் கிளியர் ஆயினாத்தான் அந்த பாடம் கிளியர் ஆகும். நான் இதை ஸ்டார்டிங் சொன்னேன். உங்களுக்கு அடையாள பாடங்கள் அடையாளம் என்ற அந்த பாடத்துல குழப்பம் வைக்கினா அந்த பாடம் 0 தான். உங்களுக்கு என்ன தலையில 2 பாடம் ஆகினா அடுத்த கிளாஸுக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவீங்க, ஏதா உங்களுக்கு அது கிளியர் இல்லை. முதலாவது அடையாளங்கள் பாடத்தை ரிலீஸ் கவர் பண்ணுங்க. இந்த பாடத்தையும் அதுக்கு பின்னால பாருங்க. அப்ப ஃபத்ஹத்தைன் இந்த அடையாளங்கள் இறுதி எழுத்துக்கு வரணும். அப்படி இல்ல நாங்க எந்த இடத்துல பாடுறோமோ அது அலிஃப்ல முடிஞ்சுக்கணும். இந்த 3ல ஏதாவது ஒன்று வரும் இருந்தால் இறுதி எழுத்த நாங்க ஜஸ்ட் 1 செகண்ட் 2 அளவு கை விரலுண்ட மூடி திறக்கிற அளவுக்கு நாங்க நீட்டி ஓதணும். திருப்பி இந்த கிளாஸ்ல இதே கேள்வி கேட்பேனா, புதிய பாடம் படிப்பிக்கல அதேடா முதலாவது பாடத்திலயும் பிரச்சனை. அப்ப நான் திருப்பி அடுத்த கிளாஸுக்கு இந்த முழுமையா கேள்விக்கு எல்லாம் சரியா விளங்கல. நீங்க பேசி கேட்கலனா இப்ப எனக்கு விளங்கிச்சு அஸ்ரத். நீங்க இப்ப அந்த சொன்னது முதல்ல நல்லா விளங்கிச்சு. முதல்ல உள்ள நல்லா விளங்கிச்சு. 2வது உள்ளதும் விளங்கிச்சு. அந்த தேன்ற இடத்துல கொஞ்சம் தடுக்கிட்டோம். உங்களுக்கு விளங்கினது ஓகே. அடுத்த கிளாஸ்ல நான் கேள்வி கேட்கல திருப்பி குழம்பினால் திருப்பியும் இதே விளங்கப்படுத்துவேன். நான் புதிய பாடத்துக்கு போகலாது. அது உடையில தான் நிக்கிறேன். உடனே விளங்கும். உடனே விளங்குறது முக்கியம் இல்ல. அந்த பாடம் உங்களுக்கு கேள்வி கேட்கிற நேரம் நீங்க பதில் சொல்ல ரெடி ஆகிக்கும். அப்பதான் அர்த்தம் உங்களுக்கு விளங்கின அர்த்தம். இப்ப விளங்கப்படுத்துறது எப்படி விளங்கும்போது பொண்ணு பின்னாடிதான் உங்களுக்கு மறக்குது. அப்ப நீங்க அதைத்தான் மீட்டணும். சரி, இது 3க்கும் எனக்கு ஓதிட்டு போயிலது இல்லாட்டி முதலாவதுல இந்த 3க்கும் 3 உதாரணங்கள் நாங்க பார்த்தோம். நீங்க ஒவ்வொன்றுக்கும் 10 10 30 உதாரணம் தேடணும். இதுல 3 உதாரணத்தை போல 30 உதாரணம் நீங்க தேடி பார்க்கணும். அப்பதான் மறக்காது. உதாரணம் முதலாவது கடைசியில உள்ள உதாரணத்துல முதலாவதுல கடைசி வந்து அலிஃப்ல முடியுது. அதே மாதிரி வந்திருக்கிறது ஃபத்ஹத்தைன். அப்ப இந்த இடத்துல நாங்க என்ன செய்வோம் என்றால் இந்த கேட்டகரியில இது அம்புறதால இந்த முதலாவது முறைக்குள்ள இது ஈக்கிறதால நாங்க இதை 2 அளவுக்கு நீட்டுவோம். 1 செகண்ட் நீட்டுவோம். அஃப்வாஜ என்று வரணும். 2வது உதாரணத்தை நீங்க பாத்தீங்கன்னா அலிஃப்ல முடியுது. எனவே நாங்க இதையும் நாங்க 2 அளவுக்கு 1 செகண்ட் நீட்டுவோம். 3வது யால முடிந்தாலும் எழுத்து யால முடிந்தாலும் இறுதியாக வந்திருக்கக்கூடிய அடையாளம் ஃபத்ஹு மத்து. எனவே நாங்க அதை 2 அளவுக்கு நீட்டணும். இது நீங்க ஒவ்வொன்றுலையும் அது ஃபத்ஹத்தைன் என்ற கான்செப்ட் கீழே 10 வசனங்கள்ல தேடுங்கோ
அலிஃப் என்றதை இறுதியாக வரக்கூடிய அலிஃப்ல வந்துச்சுன்னா அங்க 10 வசனங்களை தேடி எடுங்கோ. இறுதியாக வரக்கூடிய அடையாளம் ஃபதஹ் மத் என்று சொன்னா அதுல 10 வசனங்களை தேடுங்கோ. அந்த மாதிரி தேடி 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 பார்த்தா மட்டும்தான் தேடி பார்க்கறது மட்டுமல்ல, தேடி பார்த்து கொண்டு இந்த பகுதியை நோட்ஸை வச்சுக்கொண்டு அல்ல இந்த ரெக்கார்டிங்கை கேட்டுக்கொண்டே தேடணும். அப்பதான் உங்களுக்கு அது ரெண்டுமே தேடுது. அல்லது நீங்க தேடிப்பீங்க அஜி என்று நிப்பாட்டுவீங்க, அங்க பிரச்சனை போயிடும். ஏன்னா நாங்க படிச்சுக்கிறோம், நிறுத்தல் ஒழுங்கு வேலை. இதுதான் முதலாவது முறை. கட்டாயம் திருப்பி தேடுங்க. திருப்பி அடுத்த கிளாஸ்ல கேட்கிற நேரம் தலைப்புகளை சரியா சொல்லுங்க. நாங்க படிச்சுக்கிற தலைப்பு வசனத்திட இறுதியில ஓத வேண்டிய முறை, இதான் தலைப்பு. இதை கொஞ்சம் நீங்க இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு விளக்கத்துக்கு சொல்லண்டா, வசனத்திட இறுதியில அல்லது நிப்பாற்ற இடங்கள்ல எப்படி ஓதுற, இதான் நான் படிச்சுக்க தலைப்பு. இதுல எத்தனை வந்தீங்க? மொத்தம் 3 தலைப்பு. சரி, ரெண்டாவது வந்து நான் சொன்னோம் சின்ன, ரெண்டாவது நீ குழம்பிக்கிறீங்க. ரெண்டாவது நான் சொன்னோம் சின்னத்தா குண்டுத்தான்னு சொன்னோம். அந்த குண்டுத்தா வந்துச்சு, அதை நாங்க பெரிய தாவா மாத்தணும், பெரிய தாவா மாத்தணும். அப்ப பெரிய நாங்க சுக்கூனை வச்சு போதணும். இதுக்கு நாங்க 3 உதாரணங்கள் போட்டோம். நீங்க இன்னும் ஒரு 10 உதாரணங்களை தேடி 30 உதாரணங்கள் 20-30 உதாரணங்களை தேடிக்கணும். கடைசியில தா வருது, இந்த தாவை நான் ஹாவாக மாத்தணும். அப்ப எப்படி வரும்? மூக்கத தூண்டிக்கிறது மூக்கதா மாறும். என்று உள்ளது முக்சதா என்று சுக்குன வைக்கணும். முமத்தத தூ என்றது முமத்தத என்று பெரியாக்கு சுக்குன வச்சு நாங்க ஓதுறதாக அமையும். மூணாவது முறை என்னென்றால், முதலாவது சுக்குன் வச்சா முக்குதான்றது இத்து வராது. அப்ப அந்த இத்த சொல்ற இல்லையா, சுக்குன் வச்சா இத்துன்னு தானே வரும். நான் சுக்குன் வச்சேன் எதுக்கு? தாக்கு சுக்குன் வைக்கலையே. நான் சொன்னேன் நீ தாவை எடுக்கணும்னு சொல்லி. தாவை மாத்தணும். இங்க பாருங்க, தாவை ஹாவாக மாத்தணும் அப்படின்னு என்ன அர்த்தம் இல்லைன்னா, உதாரணத்துக்கு ஷர்ட்டை டி ஷர்ட்டா மாத்திருந்தா ஷர்ட் இல்ல, அது அப்புறம் டி ஷர்ட் தான் நிக்கும். ஊட பள்ளியா மாத்திரம்டா, அப்ப அது ஊடி இல்ல, பள்ளி தானே அது. அப்ப தாவ ஹாவா மாத்திரன்னு சொன்னா தா இல்ல, அது அப்புறம் ஹா தான் அந்த இடத்துல. சரியா? அப்ப தாவா மூக்கதத்தண்டா பெல. இங்கதான் நான் செய்யணும். ஒரு இடத்துல நீங்க மூக்கதத்தா அது பெலது. சரி, இது நீங்க பேசி கட்டாயம் பாக்குறது மறக்காது. திருப்பியும் சொல்றேன், அடுத்த கிளாஸுக்கு இதெல்லாம் பார்க்காம வந்தா திருப்பியும் இதான் விளங்கப்படுத்தும். அடுத்த பாடத்துக்கு போயிடலாம் போ, அது உங்களோட தான் நிக்குது. சரி ஹஸ்ரத், துவா செஞ்சுங்க சார். மனசுல நல்லா நிக்கிறதுக்கு துவா செஞ்சீங்க. உங்களோட துவா தான் எங்களுக்கு. கட்டாயம் இந்த என்ன சொல்றேன், பிராக்டிகலா பாருங்க, வீடியோவையும் பாருங்க, நீங்க பேசுறதையும் கேளுங்க, நான் பேசுறதையும் கேளுங்க. அப்படி ஒவ்வொன்றையும் நிப்பாட்டி வச்சுட்டு 3 முறையா பார்த்து முடிச்சிட்டு நான் பார்த்துட்டேன் என்று வர வேணாம். ஒவ்வொன்றை பார்த்துட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு அது மனசுல பதியும். உங்களுக்கு இதெல்லாம் புதிய விஷயம்ங்கிறதுல முதலாவது முறை நிப்பாட்டி பார்த்துட்டு பேசி பிராக்டிஸ் பண்ணுங்க. ரெண்டாவது முறையை ஃபுல்லா பாருங்க, அதை போயிட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏதாச்சும் ஒரு பாட்டை மட்டும் முடிச்சிட்டு வாங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த பாட்டை திருப்பி நான் விளங்கப்படுத்துறேன். இடையில கொஞ்ச நாள் ஃபவா கட்டும் இந்த இதுல வரல, இது பெரிய பிரச்சனை. மூணாவது முறை என்னென்றால், இதான் முக்கியமாக்கணும். முதல் 2 முறைகளையும் தவிர முக்கியமா விளங்கிக்கணும். சும்மா சொல்லப்பட்ட 3ஆம் முறை கடைசிக்கு சுக்குன் வச்சு நிப்பாட்டுற என்று சொன்னா அது பெல. 3வது முறை என்னென்றால், முதலாவது முறையும் 2வது முறையும் தவிர கூட்டு போட்டு அது இல்லாம மற்ற எல்லா சந்தர்ப்பத்திலும் இறுதி எழுத்துக்கு நாங்க சுக்கூனை வச்சு நிப்பாட்டணும். சரிங்களா? முதலாவது முறையும் 2வது முறையும் வராத ஏனைய எல்லா சந்தர்ப்பத்திலும் நாங்க இறுதி எழுத்துக்கு சுக்கூனை வச்சு. இதுக்கு உதாரணங்கள் இதுல நீ ஒரு 30-40 தேடுங்க. இப்போ உங்களுக்கு என்ன செய்யணும் என்றால், ஒரு நாள்ல ஒரு 15-20-30 பக்கத்தை பசங்க அழகா தேடலாம். ஏன்னா எல்லாம் இங்கதான் வரப்போகுது. இதெல்லாம் இந்த முறைகள் தான் இந்த முறை மாத்திரம் குர்ஆன்ல அவ்வளவுல இருக்கிறது. அப்ப சரியா இல்ல, உங்களுக்கு இப்ப 3 முறையும் தெரியுமே. அதனால தெரியும். குர்ஆன்ல எந்த பக்கத்தை பரட்டினாலும் உங்களுக்கு இந்த 3 முறைக்குள்ளதான் வரப்போகுது குர்ஆன்ல. வரப்போகுது. அப்ப நீங்க ஒவ்வொரு முறை வார நேரமும் இது எந்த முறைக்குள்ள வந்திக்குது, இது முதலாவது முறையில வந்திக்குதா, 2வது முறையில வந்திக்குதா, 3வது முறையில வந்திக்கான்னு சொல்லி நீங்க அந்த இதுல ஒண்ணா பார்க்கணும். நீங்களே சாய்ஸ் பண்ணணுமா, இது முதலாவது முறைங்கிறத நீங்க உறுதிப்படுத்தணும். அப்பதான் விளங்கும். உதாரணத்துக்கு ஓதுறீங்க, அலம் தர கைஃப ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். ஃபீல் நிப்பாட்டுறேன், கடைசிக்கு சுக்கூனை தான் வைக்கிறேன். அப்ப இதுல
அலிஃப் வந்து இல்ல, ஃபதஹ்மது வந்து இல்ல, ஃபதஹ்தைன் வந்து இல்ல. எனவே நாங்க ஆ, இது வந்து இல்ல. அப்ப இது 3வது முறை. உதாரணத்துக்கு 3 ஆ, 2 நீங்க ஓ, அஸ்ஹாபு இந்த இடத்துல நிப்பாட்டுறீங்க. இந்த இடத்துல நிப்பாட்ட ஆ, போட்டு கடைசிக்கு சுக்குனை வச்சு நிப்பாட்டுறோம். சரியா? ஆ, ரைட் ரைட் இங்க சரி வரும் சரி சரி பார்க்க யோசிக்க நேரம். இங்கனைக்கு அலிஃப் வந்து இல்ல, இங்கனைக்கு வந்து ம் ம் ஃபதஹ்மது வந்திக்குது, இங்கனைக்க ஃபதஹ்மது வந்திக்கிறதால நாங்க ம் இங்க நீட்டி தான் நிப்பாட்டணும் என்று போதும். ம் அப்ப அந்த இதுக்கு வரணும். கடைசி எழுதுக்கு வந்து கடைசி நிப்பாட்ட இடம் என்ன ம் வந்திக்குது? கடைசி நிப்பாட்டத்துல பா தான் வந்திக்குது. அலிஃப் வந்து இல்ல, ம். ஃபதஹ்மது வந்து இல்ல, ஃபதஹ்தைன் வந்து இல்ல. அப்ப நாங்க சுக்குன் வச்சு நிப்பாட்டணும். அஹ்லதஹு இங்க வந்து சுக்குப்பின் வச்சு நிப்பாட்டும். ஃபதஹ்தைன் வந்து இல்ல, ஃபதஹ்மது வந்து இல்ல, அலிஃப் வந்து இல்ல, குண்டுத்தா வந்து இல்ல. அப்ப இதுல நாங்க சுக்குன் வைக்கிறது. இப்படி நாங்க ஒவ்வொன்றையும் யோசிச்சு ம். எது கவர்மெண்ட் சொல்லி நீங்க பார்த்துட்டு வரோம். நான் அடுத்த கிளாஸ்ல கேள்வி சரி கேட்பேன். சில வசனங்களையும் போட்டு கேட்பேன். இது எப்படி நிப்பாட்டுற? ஏன் இப்படி நிப்பாட்டுன்னு கேள்வி கேட்டா சரி அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லப்படாது. நீங்க படிச்சுக்கிறீங்க. ஆ, அது- சரி ரைனா? சரி 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 இப்பதான் விளங்கிச்சா ஜசாக்கள். பாரக்கல்லாஹ் ஃபீக். போயிட்டு கவனம் இப்ப நல்லது. உடனே விளங்குவோம். விளங்கி. நல்லா ம். கேட்டுக்கோங்க. ஏன்னா அவங்களோட அஹ், சரி உங்களோட சிஸ்டம் அப்படிதான் நீங்க ஒரு அவசரமா குயிக்கா பாட்டு விளங்குது. ஆனா காலப்போக்குல மறக்கிறீங்க. அப்ப நீ கட்டாயம் அடிக்கடி மீட்டி ப்ராக்டிக்கலா பிராக்டிஸ் பண்ணி கொண்டு ஆ, டவுட்டுகளை கிளியர் பண்ணி கொண்டே வாங்க இன்ஷா அல்லாஹ். ஆ. சரியா? சரிங்க சார் துவா செஞ்சு கொள்ளுங்க சார். பாரக்கல்லாஹ் ஃபீக். பாரக்கல்லாஹ் ஃபீக்.